நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு 8ஆம் தேதி 4வது மாதம் 2026 அன்னைக்கு அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் வார் இந்த இது நடந்துகிட்ருக்கும்போ ஈரானை நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் சொல்லியிருந்தார். அதுக்கு காலக்கெடுவும் கொடுத்துருந்தார். இந்த சுச்சுவேஷனில் சில பேரோட பேச்சுவார்த்தைகள்னால அது அந்த தாக்குறது அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரும்போது மார்க்கெட் ஒரு பயங்கரமாக கேப்பப் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நிஃப்டி 50 காலையில் ஒரு 700 பாயிண்ட்ஸ்ட்டு மேலே போயிருந்தது. நிஃப்டி ஃபினான்ஸ் ஒரு 1000 பாயிண்ட்ஸ்ட்டு மேலே போயிருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து மேலே ஏறி இருக்குது. அதுமாதிரி நிஃப்டி பேங்க் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட் கிட்ட கேப் அப்பில் போய் அதுக்கப்புறம் தொடர்ந்து மறுபடியும் மேலே போயிருக்கு. ஓகே, இந்த அக்கேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்ஸில் எல்லாமே 100% நம்மளுக்கு க்ரீனாக தான் இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. அப்போ கூட சில ஸ்டாக்ஸ் ரெட்டில் தான் இருந்திருக்கு. அதுன்னு சொல்லப்போனால் கோல் இண்டியாலாம் கிட்டத்தட்ட 2.97% நெகட்டிவில் போயிருக்கு. இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்டார் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் அது நம்மளுக்கு புரிய வரும். கோல் இண்டியா, டெக் மஹேந்திரா, ஹெச்டிஎஃப்சி, நெஸ்லேலாம் வழக்கமாக ஏறக்கூடியது தான். இந்த இடத்துல நீங்கள் இருக்குது. விப்ரோ, ஓஎன்ஜிசி, டாக்டர் ரெட்டி, ஹிண்டால்கோ, சன்ஃபார்மா, பவர் கிரிட் இதெல்லாம் மார்க்கெட் அவ்வளோ தூரம் மேலே போயும் கூட ஓவராலாக இந்த மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. ஸோ நம்ம ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கூட செக்டர் வைஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போது தான் நம்மளுக்கு ஓவரளவுக்கு ஒன்று கீழே ஒன்று மேலே அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா கூட நஷ்டம் இல்லாமல் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. அது இல்லாமல் உலக நடப்புகள், உலக செய்திகள் இதை பாதிக்கும், நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.